விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்த கூடுதல் தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டு இத்தோடு 24 மணி நேரத்தை கடந்திருக்கிற இந்த சூழலில் விமானத்தில் பயணித்த 241 பயணிகள் மரணமடைந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பயணி மட்டும்தான் பிழைத்திருக்கிறார். விமானத்தின் பின்பகுதியில் உள்ள கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் விமான விபத்து ஏன் ஏற்பட்டது, இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தான தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது. விமான விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்தும், எப்படி விமானம் செயல்படுகிறது, விமான தொழில்நுட்பத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, அறிவியல் என்ன என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். விமான விபத்துக்கான காரணம் A to Z தகவல்களுடன். அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தினுடைய 23வது ரன்வேல தயாராக இருக்கிறது விமானம். இந்த விமானத்தை பொறுத்தவரை ரன்வேயில் கிளம்புவதற்கு முன்பாக, அதாவது 0 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து அது ரீச் ஆகிற மேக்ஸிமம் ஸ்பீடை அட்டைன் பண்ணுற அந்த 300 கிலோமீட்டர் வேகத்தை அட்டைன் பண்ணுறதுக்குள்ளேயும் 5 விதமான கட்டமாக அது பயணிக்கிறது. ஒவ்வொரு கட்டமாக பார்க்கலாம். முதல்ல விமானம் கிளம்பியவுடன் செல்லக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது இனிஷியல் டாக்ஸி ஸ்பீடு என்று கூறுகிறார்கள். டாக்ஸி வேகம் 37 முதல் 55 கிலோமீட்டரில் முதல்ல விமானம் மெதுவாக அந்த 0 ஸ்பீட்லேருந்து அட்டைன் ஆகி அப்படியே கிளம்பி போகுது. இரண்டாவது கட்டத்தை நெருங்கும் போது அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது 185 முதல் 280 கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கிறது. இதை டேக் ஆஃப் ரோல் என அழைக்கிறார்கள் டெக்னிக்கல் டேமா. அடுத்து மூன்றாவது கட்டத்தை பற்றி பார்க்கலாம். மூன்றாவது கட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். V1 ஸ்பீடு என கூறுகிறார்கள். அதாவது மணிக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து 315 கிலோமீட்டர் வேகத்தில், புல்லட் ட்ரெயின் வேகத்தில் வந்து இந்த ஃப்ளைட் ரன்வேல அவ்வளவு ஸ்பீடாக போகுது. இந்த தருணத்தில் பைலட் நினச்சா கூட இந்த விமானத்தை நிறுத்த முடியாது. இந்த V1 ஸ்பீடை வந்து விமானம் அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு பறப்பது தான் அடுத்த கட்டம், மூன்றாவதாக இருக்கக்கூடிய தருணம். இதை தான் VR ஸ்பீடு என கூறுகிறார்கள். ரொட்டேஷனல் ஸ்பீடு. விமானம் மேலெழத் தொடங்கும் அந்த தருணம். ரன்வேலிருந்து விமானம் வந்து இதுவரையும் கிடைமட்டமாக சென்றது, இனிமேல் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக செங்குத்தாக செல்ல போகுது. 10 முதல் 15 டிகிரி ஆங்கிளில் இது போன்று மேலெழத் தொடங்கும். அடுத்ததாக இறுதியாக செல்லக்கூடிய அந்த வேகம் இனிஷியல் கிளிம்ப் ஸ்பீடு என கூறுகிறார்கள். மணிக்கு 370 கிலோமீட்டர் வரையும் செல்லும். விமானம் மேலெழும்ப தொடங்கும். அந்த விமானத்தினுடைய வீல்கள் மடக்கப்படும். ஃப்ளாப்ஸ், அந்த இறக்கைகள் இருக்குல்ல, இறக்கைகள் தான் ரொம்ப முக்கியம் விமானத்தை பொறுத்தவரை. இந்த விமானத்தினுடைய இறக்கை வீல்ஸ் உள்ள போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இறக்கைகளுடைய கோணம் மாறும். அந்த இறக்கைகள் பொதுவாக வந்து கிடைமட்டமாக இருக்க வேண்டும். கிடைமட்டமாக இருந்தால்தான் அதனால் மேலே எழும்ப முடியும். ஆனால் ரன்வேல செல்லும்போது அந்த இறக்கைகளை பொறுத்தவரை செங்குத்தாக இருக்கும். அந்த ஃப்ளாப்ஸ் வந்து செங்குத்தான ஒரு கோணத்தில் இருக்கும். அந்த செங்குத்தான கோணத்திலிருந்து கிடைமட்டமாக மாற வேண்டும். அந்த கிடைமட்டமாக மாறினால்தான் விமானம் மேல் எழும்ப முடியும். இதைத்தான் பெர்னோலி தியரம் என ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க. இந்த பெர்னோலி தியரத்தினுடைய அடிப்படையில் தான் விமானம் செல்கிறது. விமானத்தினுடைய இறக்கைகளில் செல்லக்கூடிய காற்று, மேலே செல்லக்கூடிய காற்று, கீழே செல்லக்கூடிய காற்று, இந்த காற்றினுடைய அழுத்தம் மாறுபாடாக இருந்தால்தான் அந்த டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படி தான் வந்து விமானம் மேலே எழும்புது. அடுத்து இந்த போயிங் 787 விமானத்தை பொறுத்தவரை ஃபவுலர் ஃப்ளாப்ஸ் என கூறப்படுகின்ற இறக்கைகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபவுலர் ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இதன் நன்மைகள் என்னவென்றால் தாழ்ந்த வேகத்திலும் மேலெழும்ப முடியும். ஒருவேளை இந்த 2வது கட்ட ஸ்பீடில் இருக்கும்போதே மேலெழும்பணும் அப்படின்னாலும் இந்த ஃப்ளாப்ஸ் மூலமாக எழும்ப முடியும். அதிக பயணிகளோடு இருக்கும் விமானம் டேக் ஆஃப் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்.
அதிக பயணிகள் 248 350 பயணிகள் வரையும் பயணிக்கக்கூடிய விமானத்தில் இந்த மாதிரியான இறக்கைகள் தான் பயன்படுத்துவார்கள். அடுத்து லேண்ட் பண்ணும்போதும் மெதுவாக தரையிறங்க முடியும், பெரிய அளவுக்கு அச்சப்பட தேவையில்லை, விமானத்தில் ஒரு வைப்ரேஷனும் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து லிஃப்ட் அதிகரிப்பதுடன் அந்த டிராக்கை கட்டுப்படுதல், விமானம் கீழே இறங்கக்கூடிய அந்த வேகத்தையும் இந்த இறக்கைகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இவ்வளவு வசதிகள் பெற்ற இந்த போயிங் விமானத்தில் ஏற்பட்ட விபத்து, இதுக்கான காரணங்கள் என்ன, எழுப்பப்படும் 3 கேள்விகள் குறித்து தான் பார்க்க போகிறோம். விமானம் பறந்துட்டு இருக்கு, அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து போகும்போது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விடுது. முக்கிய 3 பிரச்சனைகள். 600 அடி உயரத்தில் கூட சக்கரம் மடக்கப்படாமல் இருந்தது. அந்த விமானத்தினுடைய காட்சிகளை நம்ம பார்த்தோம். வீல், அந்த விமானத்தினுடைய சக்கரங்கள் கீழே தெரிஞ்சதை நம்ம பார்த்தோம். பொதுவாக டேக் ஆஃப் ஆயிட்டா ஒரு விமானம் 150 அடியிலேயே சக்கரங்கள் உள்ளே எழும்பப்படும். ஆனால் 600 அடி உயரத்தில் கூட சக்கரம் உள்ளே எழும்பல. அப்போ சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் இயக்கம் பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வியை பொறுத்தவரையும் விமானத்தில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் பின்னால் உள்ள ஃபிளாப்ஸோடு நேராக இருந்தது. அதாவது ரன்வேல எப்படி செல்ல வேண்டுமோ அதே மாதிரி தான் டேக் ஆஃப் ஆன பிறகும் வெர்டிகலாக இருந்தது. அப்போ அது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்படுது. மூன்றாவதாக என்ஜினுக்கு கூறப்படுறாங்க. சரி, இதனால எப்படி விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது மிகவும் ஆபத்தான நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஃபிளாப்ஸ் நேராக இருக்கும்போது விமானம் லிஃப்ட் ஆகிற வீரியம் கம்மியாக இருக்கும், அதற்கு கிடைக்க வேண்டிய அந்த உந்துதல் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வீல்ஸ் கீழே இருக்கும்போது, அதாவது 600 அடி உயரத்துலையும் வீல்ஸ் கீழே இருக்கும்போது அதனுடைய வெயிட் கீழே நோக்கி செல்லப்படும், அதனால இழுவை அதிகரிக்கும். இந்த 3 காரணங்களினால் தான் தற்போது விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு என கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் பறவைகள் விமானத்தினுடைய என்ஜின் மீது குறுக்கிட்டிருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. இதை தாண்டி தற்போது கருப்பு பெட்டி கிடைத்திருக்கிறது. அடுத்த ஒரு வாரத்திற்குள் விமான விபத்திற்கான காரணங்கள் என்ன என்பது ஒவ்வொன்றாக வெளிவரும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.